வணக்கம் பிள்ளைகள். திரும்பவும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் எல்லாரும் இன்றைய நாளிலும் ரொம்ப ஆர்வத்தோடையும் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி, அதே மாதிரி உங்களுக்கு கடந்த வாரம் நாங்கள் படித்த பாடங்கள் குறித்தும் ஞாபகத்தில் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு நாங்கள் கடந்த வாரம் என்ன படித்தோம்னு ஞாபகத்தில் இருக்குது? ஆமாம், கடந்த வாரம் நாங்கள் என்ன படித்தோம்னு சொன்னால், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நாங்கள் அதுக்கு முதல்ல படித்தோம் ஏசப்பா எப்படி தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சாருன்னு. அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவாக நாங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு உவமை கதை மூலமாக நாங்கள் படித்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு அழகான புதிய தலைப்பின் கீழே தான் நாங்கள் படிக்க போகிறோம். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான பாடமாக அமையும்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி பிள்ளைகள், எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க இன்றைய நாளில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு சொல்லி? ஆமாம், இன்றைய நாளில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், சிறுவர் நாம் ஜெபம் செய்வோம். சிறுவர் நாம் ஜெபம் செய்வோம். எத்தனை பேருக்கு இந்த காணொளியை பார்க்கிற எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் தனியாக ஜெபம் செய்யறதுக்கு? நிறைய பேருக்கு தனியாக ஜெபம் செய்ய தெரியுமா இருக்கலாம். சிலவங்களுக்கு இன்னும் தனியாக ஜெபம் செய்ய தெரியாது. ஆனால் அம்மா சொல்லி தருவாங்களா இருக்கலாம், அப்பா சொல்லி தருவாங்களா இருக்கலாம், டீச்சர் சொல்லி தருவாங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அண்ணா அக்கா சொல்லி தருவாங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே கட்டாயமாக ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய நாளில் நாம் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், ஏசப்பா நம்மளுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அந்த ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபம் எப்படிப்பட்டது, அந்த ஜெபத்தை படித்து கொள்வதன் மூலமாக நாம் எப்படி தனியாக ஜெபம் செய்வது, இதுதான் நாங்கள் இன்றைய நாளில் படிக்க போகிறோம். சரி, ஏசப்பாவுடைய ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசப்பா கற்பித்த ஜெபம். நாங்கள் அந்த பகுதியை இன்னைக்கு வேதாகமத்தில் வாசிக்க போகிறோம். அந்த பகுதி வேதாகமத்தில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு சொன்னால், லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசப்பா நம்மளுக்கு கற்றுத்தந்த ஜெபம் இருக்குது. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இந்த ஜெபத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. முதலாவது என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி. சரி பிள்ளைகள், நாங்கள் முதலாவது பார்ப்போம். ஏசப்பாவனுடைய ஜெபத்தில் முதலாவது விண்ணுலகில் இருக்கின்ற தந்தை, எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. முதலாவது என்ன சொல்கிறாங்க, விண்ணுலகத்தில் இருக்கின்ற தந்தையினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம ஜெபம் ஒன்று செய்கிற நேரம், ஏசப்பாவோட கதைக்கிற நேரம், நம்மளுடைய ஜெபம் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும் எப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கின்ற கடவுளுக்கு மகிமை செலுத்துவதாக, நன்றி செலுத்துவதாக தான் எங்களுடைய ஜெபம் எப்பொழுதுமே நாங்கள் ஆரம்பிக்கணும். அடுத்தது ஜெபத்தில் இருக்குது. இந்த ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபத்தில், இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஜெபம் எங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிற ஒரு ஜெபமாக இருந்தால், எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தால், முதலாவது கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுடைய தேவைகளை கொடுத்து நாங்கள் கடவுளிடத்துல சொல்லணும். அடுத்தது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் நிறைய ஏசப்பாக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்திருக்கலாம், பிள்ளையான காரியங்கள் செய்திருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், பொறாமப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருக்கலாம் தானே. அந்த விருப்பமில்லாத காரியங்களுக்காக நாங்கள் கடவுளிடத்துல கட்டாயமாக மன்னிப்பு கேட்கணும். அப்போ ஏசப்பாவனுடைய ஜெபத்தில் மன்னிப்பு கேட்கிற பகுதியும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், கடைசி
கடைசியில் இந்த ஜெபத்தில் வந்து இறுதியாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை சோதனையில் விழவிடாதீங்க, இந்த மாதிரி சொல்லப்படுது. அப்போ எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்றதையும் எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் உள்ளடக்கலாம். அப்போ இயேசுப்பாவுடைய ஜெபத்தின்படி நாங்கள் சாதாரணமாக ஜெபம் அப்படின்னு சொல்கிறதே நாங்கள் கடவுளோட கதைக்கிறது இல்லையா? கடவுளோட கதைக்கிற நேரம் நாங்கள் முதலாவது இந்த உலகத்தை படைச்சி எங்களை படைச்சி எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற எங்களுடைய பரலோகத்தில் இருக்கின்ற கடவுளுக்கு மகிமையும் நன்றியையும் கட்டாயம் செலுத்தணும். அப்போ எங்களுடைய ஜெபம் மகிமையையும் நன்றியையும் செலுத்துவதாகத்தான் ஆரம்பிக்கப்படணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நாங்கள் கடவுளிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இரண்டாவது எங்களுடைய ஜெபத்தில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கடவுளுக்கு சொல்லலாம். அடுத்தது ஜெபத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் கடவுளிடத்துல மன்னிப்பை கேட்கிறோம். அதே மாதிரி எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியும் நாங்கள் ஜெபத்தில் கூறலாம். அப்போ நீங்களும் இனி எப்போ ஜெபம் செய்தாலும் இந்த பகுதிகள் ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஞாபகம் வைத்து அதே மாதிரி உங்களுடைய அன்றாட ஜெபத்தை செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைய நாளுக்குரிய மனன வசனத்தையும் பார்ப்போம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 நான் விசுவாசிக்கிறேன் இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபம் செய்கின்ற பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்லி. சரி, இன்றைய நாளுக்கு நாங்கள் என்ன கைவேலை செய்ய போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய செயல்நூல் புத்தகத்தில் பாருங்கள், 11ஆம் பக்கத்தில் வந்து ஒரு படம் இந்த மாதிரி 2 கை குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கையில் வந்து உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் எழுதலாம். நீங்கள் என்னதுக்காக ஜெபம் செய்ய போகிறீங்கன்றதை நீங்கள் இந்த கைகளில் எழுதலாம். அதை இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொன்னால், என்னுடைய கையை இப்படி வரைஞ்சி என்னுடைய ஜெப தேவைகளை நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய நண்பர்களுக்காக, எனக்காக, என்னுடைய சொந்த தேவைகளுக்காக, என்னுடைய நாட்டுக்காக, இப்படி வந்து நான் என்னுடைய ஜெப தேவைகளை என்னுடைய கையில் வந்து நான் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம் சொன்னால், இந்த கையை நீங்கள் அழகாக நிறம் தீட்டி, அதே மாதிரி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கையை வரைஞ்சி நீங்கள் வந்து உங்களுடைய ஜெப தேவைகளை அழகாக எழுதி, அதற்காக நீங்கள் இப்போ டெய்லி ஜெபிக்க போகிற பிள்ளைகள் என்றபடினால டெய்லி அந்த ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். அப்போ கடவுள் வந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க ரொம்பவுமே ஆவலாக இருக்கிறார். சரி பிள்ளைகள், நாங்கள் வந்து இன்றைய நாளுக்குரிய பாடத்தை வந்து ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்வோம். அன்பான இறை தந்தையே, எப்பொழுதும் உங்களை நோக்கி ஜெபிக்கின்ற, உங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கின்ற ஒரு பிள்ளையாக என்னை மாற்றி அருளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நன்றி பிள்ளைகள், நாங்கள் ஒரு புதிய காணொளியினூடாக திரும்பவும் உங்களை சந்திக்கிறோம்.